வாக்களிங்க. சரி, இப்ப ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இதனால டிவிகேக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன லாபம் நான் சொல்றேன். ஆல்ரெடி ஏடிஎம்கேல சிறுபான்மையர் ஓட்டு இல்லவே இல்லை. ஆல்ரெடி ஜெயக்குமாரும் சொல்லிட்டாரு, பிஜேபி கூட சேர்ந்துதான் எங்களோட வாக்கே இல்லாம போயிடுச்சு, டெபாசிட் இழந்துட்டோம் அப்படின்ட்டு. இப்ப மறுபடியும் அதே கட்சி கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ டிவிகேங்கிற தலைவர் அவர்கள், விஜய் அவர்கள் ஒரு புது கட்சியை உருவாக்கி அதோட என்ன சொல்ற முதன்மை சக்தியா அது முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு இஸ்லாமியர்கள் அவங்களோட சைடும், கிறிஸ்தவர்கள் சைடும், அதே மாதிரி நம்ம எல்லாருமே எவ்வளவு சப்போர்ட் பண்றோங்கிறது மீடியாக்களும் பார்க்குது, மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த எல்லா வாக்கு சதவீதமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செதறதான் செய்யும். ஆனா எல்லாமே டிவிகேக்கு வரும், மற்றவங்களுக்கு போகும், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கூற்று வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அது 2026 தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா நாங்க முதன்மை சக்தியா வரோம், அவரோட தலைமையில தான், விஜய் அவர்களோட தலைமையில தான் நம்ம முன்னாடி போறோம். நமக்கு கூட்டணி நாங்க வைக்கல, வாங்க வராதிங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல. யாரு வந்தாலும் நாங்க வர வைக்கிறோம். அதே மாதிரி நாங்க ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கும்போது அது மக்களுக்காக மட்டும்தான்.